மார்னிங் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து எட்மிஸ் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் அவர்களுக்கும் அனைத்து பேரண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் சொல்லுங்க? சுதந்திர நாள்னா என்ன? இண்டிபெண்டன்ஸ் டே இங்கிலீஷ்ல, நீங்க வந்து தமிழ்ல சுதந்திர நாள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன்ல, தைரியமா நின்று பேசுறேன்ல, அதுதான் சுதந்திர நாள். நீங்க எல்லாம் அப்பா அம்மா கிட்ட எனக்கு மேகி வேணும், சாக்லேட் வேணும், டைரி மில்க் வேணும்னு நீங்க எல்லாம் ஒரு உரிமையை கேக்குறீங்கல்ல, அதுதான் சுதந்திர நாள். எல்லாருக்குமே வந்து சுதந்திரம் இருக்குது, சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு நான் வந்து நிறைய பேசி போர் அடிக்க விரும்பல, ஓகேவா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். எனக்கு வந்து மேடம் போன் பண்ணாங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் யோசித்தேன், நான் எதுக்கு சீஃப் கெஸ்ட்? நான் வந்து அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. என்கிட்ட யாராவது ஏதாச்சும் கேட்பாங்க, என்னால முடியுது நான் செய்வேன். நான் வந்து ஆர்டிஸ்டா இருக்கேன். என்னுடைய பொண்ணு வந்து பண்ணவங்க பத்திய டான்ஸ் பரதநாட்டியம், அவங்க வந்து பரதநாட்டியம் ஆடுறாங்க, அவ்வளவுதான். நான் ஏன் வந்த முக்கியமானா உங்களுக்காக தான் வந்தேன், ஓகேவா? என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, என்ன போல நாளைக்கு நீங்க வரணும் இங்க. என்ன போல நாளைக்கு ஒரு நீங்க எல்லாம் படிச்சுட்டு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இதே ஸ்கூலுக்கு நீங்க ஒரு சீஃப் கெஸ்டா வரணும், ஓகேவா? அது வந்து உங்ககிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அதாவது இப்பெல்லாம் வந்து யாரும் வந்து சின்ன பசங்க எல்லாம் இல்ல, எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். யாரும் நிறைய வந்து செல்போன்ல கேம் ஆடுறது, செல்போன் யாரு கேம் ஆடுறது நிறைய, அது ஆடவே கூடாது. செல்போன்ல கேம் யாரும் ஆடக்கூடாது. உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இருப்பாங்கல்ல, வேணா அது ஆடக்கூடாது, செல்போன் பார்க்க கூடாதுன்னு உங்ககிட்ட எல்லார்கிட்ட சொல்லி இருப்பாங்க. ஆனா நீங்க ஆடுவீங்க. அந்த மாதிரி கேம் ஆடுறதோட இப்போ உங்க மிஸ் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பிடி எப்படி சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் எப்படி சொல்லி கொடுத்தாங்க, எப்படி நீங்க ட்ரில் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எப்படி நீங்க வந்து மார்ச் பாஸ்ட் பண்ணீங்க, அதுதான் நம்மளுக்கு வந்து லாங் லைஃப் இருக்கும். கேம் எல்லாம் நீங்க ஆடுனீங்கன்னா உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து சீக்கிரமா கெட்டு போயிடும். நீங்க கேம் எல்லாம் ஆடக்கூடாது. ஒண்ணு நீங்க மனசுல வச்சுக்கணும், ஓகேவா? சும்மா வந்து ஏதோ ஒரு அங்கிள் வந்தாரு பேசினாரு போயிட்டாரு நினைக்க கூடாது. எல்லா பசங்களுக்கும் சின்ன பசங்களுக்கு தான் நாளைக்கு ஃபியூச்சர், உங்க கையில தான் ஃபியூச்சர் இருக்குது, சரியா? பெண்கள் நம் கண்கள்னு சொல்றாங்க, தெரியுமா? நீங்க தான் ஃபியூச்சர், உங்களாலதான் எல்லாமே முடியும், ஓகேவா? கூடாது. அவங்க சொல்றது அவங்க தான் நம்மளுக்கு வந்து வழிகாட்டி. நம்ம அப்பா அம்மா நம்மள ட்ரெஸ் பண்ணி அழகா பொட்டி வச்சு தலை வரி ஸ்கூல் அனுப்பிச்சிருவாங்க. நீங்க ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா உங்களை வந்து பாதுகாக்கிறது யாரு? டீச்சர். அவங்க தான் நம்மளுக்கு உங்களுக்கு என்ன